உங்களுடைய கோலை நோக்கி ஒர்க் பண்றதுக்கோ இல்ல சக்சஸ ரீச் பண்றதுக்கோ எக்ஸ்ட்ரா டைம் இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? ஆனா எப்படி அந்த எக்ஸ்ட்ரா டைமை கெயின் பண்றது அப்படின்னு திங்க் பண்றீங்களா? எப்படி மத்தவங்க மட்டும் எல்லா விஷயங்களையும் கரெக்டா டைமிங்ல முடிக்கிறாங்க, என்னால மட்டும் ஏன் முடியலன்னு நீங்க யோசிக்கிறீங்களா? இது உங்க ஒருத்தருக்கு மட்டுமே வர கொஸ்டின் இல்ல. உங்கள மாதிரியே பல பேர் தினமும் அவங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ற ஒரு கொஸ்டின் தான் இது. உங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கோல் இருக்கும். சில பேருக்கு மணி ஏர்ன் பண்றது, சில பேருக்கு ஒரு நல்ல ஹோம், சில பேருக்கு ஒரு நல்ல கார், சில பேருக்கு நல்ல பிசினஸ். நிறைய விஷயங்கள் உங்களோட லைஃப்ல அச்சீவ் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும். ஆனா அது எல்லாமே செய்யறதுக்கு உங்ககிட்ட டைம் இருக்கான்னு கேட்டா ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அதாவது உங்களுக்கு ஜாப் இருக்கும், நிறைய சோசியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களோட ஹாபிஸ், டிவி டைம், ஃபைனலா ஸ்லீப்பிங் டைம். இதை எல்லாம் தாண்டி உங்களுக்கு உங்களோட கோல் அச்சீவ் பண்றதுக்கும் உங்களோட லைஃபை அவுட்ஸ்டாண்டிங்கா மாத்துறதுக்கும் என்ன டைம் இருக்க போகுது? ரொம்ப ரொம்ப கம்மியான நேரம் தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா டைம் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. am I right? வில்லியம் பென் அழகா டைமை பத்தி ஒரு கோட்ல சொல்லியிருப்பாரு. டைம் இஸ் வாட் வி வாண்ட் மோஸ்ட் பட் வாட் வி யூஸ் worst. இதன் மூலமா அவர் சொல்ல வர்றது ஒண்ணுதான். நமக்கு நேரம் அதிகமா வேணும் அப்படின்னு ஆசைப்படுவோம், ஆனா அதே சமயத்துல நமக்கு கிடைக்கிற டைமையும் ரொம்ப ரொம்ப மோசமா தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த வீடியோல நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான், எப்படி உங்க டைமை சேவ் பண்றதுன்னு. இதை கேட்கும் போதோ அல்லது கேட்ட பின்னாடியோ அட இப்படி கூட நம்மளால டைம் சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட நண்பர்களுக்கும் இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். அது ஒரு மிகப்பெரிய மல்டி பில்லியனர்ஸ் எலான் மஸ்கா இருந்தாலும் சரி, பில்கேட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல லைஃபோட அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு ஏழையா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சேம் அமௌண்ட் ஆஃப் டைம் தான். அதாவது 24 மணி நேரம் மட்டும்தான். இந்த 24 மணி நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்களோ அதை பொறுத்து தான் உங்க வாழ்க்கையோட சக்சஸ் இருக்கு. நீங்க சக்சஸ அடைகிறதுக்கும் உங்களோட ட்ரீம் லைஃபை அடைகிறதுக்கும் அந்த 24 மணி நேரத்துல கிடைக்க போற அந்த கொஞ்சம் டைமிங்கை தான் நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஒர்க் டைம் இருக்கும், சோசியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், உங்களோட ஹாபிஸ், இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு கிடைக்க போற டைம் ரொம்ப ரொம்ப கம்மி தான். சரி, அப்போ என்னோட ட்ரீம் லைஃபை நான் அச்சீவ் பண்றதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இருக்கு, ஆனா அதை கேட்கறதுக்கு முதல்ல உங்களோட மனசு தயாரா இருக்கா? உங்க மைண்டை முதல்ல நீங்க ஓப்பனா வச்சிருக்கீங்களா? அப்படி வச்சிருந்தா தாராளமா இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான், நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ற மாதிரி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க ஒரு நாளைக்கு டிவி பார்க்கறதுக்கோ இல்ல மொபைல்ல ஃபேஸ்புக், யூடியூப் பார்க்கறதுக்கோ எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஆவரேஜா ஒரு 3 to 4 hours ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா? அதை ஒரு 2 மணி நேரமா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு 1 hour கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓகே தானே? உங்களோட கோலை அச்சீவ் பண்றதுக்காக அதுல ஒரு 1 hour கட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 hour உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இப்ப கிடைச்சிடும். நிறைய பேருக்கு காலையில பெட்ல இருந்து எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு அரை மணி நேரமாவது அப்படி இப்படின்னு பெட்ல புரண்டு படுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் யோசிங்க, அதுவே தூக்கத்துல இருந்து விழிப்பு வந்த உடனே உங்க பெட்ல இருந்து எந்திரிச்சிருங்க. இப்போ உங்க கையில எக்ஸ்ட்ராவா இன்னொரு ½ hour கிடைக்குமா? இப்போ உங்க கையில 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா கிடைக்க போகுது. அடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நீங்க எவ்வளவு நேரம் பேசுவீங்க? அப்படி நீங்க பேசுற நேரத்துல
எவ்வளவு விஷயங்கள் யூஸ்ஃபுல்லானதா இருக்க போகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த டைமிங்ல ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஒரு அரை மணி நேரத்தை கட் பண்ணிட்டு உங்களோட கோலை அச்சீவ் பண்றதை பத்தி யோசிங்க. உங்க கோலை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இப்ப டோட்டலா உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் கிடைக்கும். அடுத்தது, உங்க ஒர்க்குக்காக நீங்க பஸ்ல டிராவல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளவு நேரம் டிராவல் பண்ணுவீங்க? ஆவரேஜா ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் டிராவல் இருக்கலாம். இந்த டைமை உங்க ட்ரீமையோ அல்லது கோலையோ அச்சீவ் பண்ண பிளான் பண்றதுக்கு யூஸ் பண்ணி பாருங்க. இந்த ஷார்ட் டைமிங்ல எப்படி பிளான் பண்றது? இந்த கொஸ்டின் உங்க மைண்டுக்குள்ள இப்போ ஓடும். ஒரு சின்ன ஸ்பார்க் போதுங்க ஒரு பெரிய தீ ஜுவாலையவே உருவாக்குறதுக்கு. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்குன்னு நம்புறேன். இந்த டிப்ஸை இது வரைக்கும் கேட்டுட்டு இருக்கிற உங்கள ஒரு சிலருக்கு ஒரு டவுட் வரும். என்னையா டிப்ஸ் இதெல்லாம் ரொம்ப சில்லியா இருக்கு, இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நமக்கு வேற வழியே இல்லை, கிடைக்கிற டைமை யூஸ் பண்ணி தான் ஆகணும், சக்சஸை நான் கண்டிப்பா ரீச் பண்ணி ஆகணும், என்னோட கோல் என்னவோ அதை நான் அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த ஐடியாஸ் எல்லாமே பாசிபிள் தான். இது வரைக்கும் நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். நீங்க ட்ரை பண்ணா உங்களோட ஒரு நாள்ல நிறைய விஷயங்கள் வந்து நிறைய டைமை சேவ் பண்ண முடியும். அது நீங்க நினைச்சா மட்டும்தாங்க முடியும். இப்போ ஒரு சின்ன கற்பனை, நான் சொன்ன விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நாளுக்கு 2.5 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா கிடைக்குமா? கிடைக்கும் தானுங்க. உங்களோட சக்சஸை நோக்கி நீங்க ஒர்க் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு 2.5 மணி நேரம் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். இப்ப கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அதே நேரம் இத்தனை நாளா நம்ம ஏன் இந்த மாதிரி யோசிக்கலன்னு தோணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்பவும் எதுவும் லேட் ஆகல, ஓகேங்களா? இன்னும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா திங்க் பண்ணா ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம்னா ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 37 நாள் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். நார்மலா சின்ன சின்ன சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 37 நாள் பக்கம் கிடைச்சா டைமை நீங்க சரியா பயன்படுத்தினா ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட அந்த ஐடியாஸ் சில பேருக்கு சூட் ஆகலாம், சில பேருக்கு ஒர்க் ஆகாமலும் போகலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஃபைனல் டச்சாக முடிச்சுக்கிறேன். எந்த ஒரு விஷயமும் உங்கள் மனசுக்குள்ள 100% முடியும்னு நினச்சி ஆரம்பித்தா மட்டும்தான் 100% சக்ஸஸ் உங்களுக்கு வந்து சேரும். அதுவே 50% கான்ஃபிடென்ஸ் 50% டவுட்ல இருந்தால் 100% உங்களுக்கு ஃபெயிலியர் தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம மைண்ட் எப்பவுமே பாசிட்டிவை விட நெகட்டிவை தான் சீக்கிரம் அட்ராக்டும் பண்ணும், சீக்கிரம் அடிக்டும் ஆகும். ஸோ சாய்ஸ் உங்களது தான். தேங்க்யூ வியூவர்ஸ்.